நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆச்சு கார்த்திக்? அப்படி என்னதான் நடக்குது? உங்க பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? இல்ல அது கார்த்திக், இத பாருங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. நான் என் காதால கேட்டேன். நீங்களும் அப்பாவும் ஷேர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. என்னாச்சு கார்த்திக், சொல்லுங்க. அது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. கார்த்திக், எனக்கு பிசினஸ் பத்தி இல்ல, உங்களை நினைச்சா கவலையா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ப்ளீஸ் கார்த்திக், சொல்லுங்களேன். என்ன விஷயம்? அப்படி என்ன ஆச்சு? நம்மளோட கம்பெனிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அர்ச்சனா. கிட்டத்தட்ட பல கோடி நமக்கு லாஸ் ஆயிருக்கு. கடவுளே, அதனாலதான் நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்களா? ரொம்ப பிஸியா இருந்தீங்களா? I'm sorry கார்த்திக். I'm sorry. அர்ச்சனா, அழாத. இங்க வா, உட்கார். நமக்கு பெரிய நஷ்டங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் ஒன்னும் அதுக்காக அழல கார்த்திக். நீங்க நீங்க கொஞ்ச நாளா ரொம்ப டென்ஷனா இருந்திருக்கீங்க. அத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. ஆனா நான் தேவையில்லாம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சாயங்காலம் வேற உங்களை என்னென்னமோ சொல்லிட்டேன் கார்த்திக். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே அர்ச்சனா. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவுலாம் நடந்திருக்கே கார்த்திக், நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. உங்க மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிருந்திருக்கீங்க. என்கிட்ட ஷேர் ஆஃப் த பண்ண இருக்கலாம்ல. எனக்கு தெரியும் என்னால கண்டிப்பா இதுல எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லிருந்தா உங்க மனசு கொஞ்சம் லேஸ் ஆயிருக்கும். அர்ச்சனா, எனக்கு நிம்மதியா இருந்திருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இந்த நிலைமையில நீ டென்ஷனா இருப்பல்ல. அழாத. இங்க பாரு, பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படியாவது நானே ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா அர்ச்சனா, நீ டென்ஷன் ஆயிட்டா என்னால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. I love you கார்த்திக். I love you too. அது இப்போ லாஸ் ஆயிருக்கிறது. அதாவது இப்போ பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கே. அதனால ஆபீஸ்ல மட்டும்தான் பிரச்சனையா இல்ல, நம்ம வீட்டுக்கும் ஏதாவது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? அது தீபாவளி வருது, வீட்டு செலவு. தெரியும் அர்ச்சனா, இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் இப்பவும் பண்ண முடியும். பிசினஸ்ல பெரிய நஷ்டம் ஆயிருக்கு. ஆனா பிசினஸ் நடந்துட்டு தானே இருக்கு. அதனால வீட்டு செலவெல்லாம் குறைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரவும் கூடாது. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்திடலாம். என்ன கார்த்திக்? ஆமா அர்ச்சனா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு கார்த்திக். எனக்கும் உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. வாங்க, எல்லாருமா டிஃபன் சாப்பிடலாம்.
இன்னைக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. தீபாவளி பண்டிகை வேற வருது, நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும். ஆமா, என்னக்கா லைட்டுக்காரங்களா வரலையே? லைட்டா? ஆமாப்பா கார்த்திக், லட்சுமியோட மாமியார் எங்களுக்கு ஒரு புது கடையை கட்டினாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்ல கடை. லக்ஷ்மி ரமாவும் அங்கதான் நிறைய வாங்கியிருக்காங்களா? ஆனா நாங்க 2 பேரும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் தான் அங்க வாங்கியிருக்கோம். என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆனா பொருள் எல்லாம் நல்லா இருந்தது. தீபாவளி பண்டிகை வேற வருது, அர்ச்சனாவுக்கு வளகாப்பு வேற செய்யணும்ல. நீ பணம் கொடுத்துட்டியா சாந்தி? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, பணம்லாம் உனக்கு தேவைப்படாது இல்ல? பணத்தை நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். நான் இப்ப வந்துடுறேன். சரி, நம்ம சமையல கவனிப்போம். அர்ச்சனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். நான் என்ன நினைச்சு கவலைப்படல கார்த்திக். நீங்க அம்மாவையும் பெரியம்மாவையும் பாத்தீங்களா? அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இதை பத்தி தெரியும் போது. இல்ல அர்ச்சனா, வேற யாருக்கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம். நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஒரு இடத்துல இருந்து பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அங்க மட்டும் பணம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். சித்தி, ஒரு சில வேலைகளை நான் ராகுல் கூட சேர்ந்து செய்யட்டுமா? அவனும் சந்தோஷப்படுவான்ல. இல்ல வந்தனா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனுக்கு நம்மள பத்தி கவலை இல்லாதப்ப நாமளும் கொஞ்ச நாள் அவனை தனியா விடுறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்பதான் அவனுக்கும் எல்லாம் புரிய வரும். சூரியனா, காடுக்காரர் வந்திருக்காரு. இப்போ வந்திருக்காரு? இன்னும் ஃபைனலே ஆகல. ஆ ஆ, இப்ப என்ன பண்றது? அர்ச்சனாக்கு வர நான் பரவாயில்ல வந்தனா, அனன்யாவோட அத்தைக்கு காட்டுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நான் போய் சாம்பிள் கொண்டு வரேன். சரி. இது பாருமா ராதிகா, லக்ஷ்மி அப்புறம் அவங்க புகுந்த வீட்டுல எல்லாருமே நம்ம கூப்பிடணும். இது நம்ம உறவு சம்பந்தப்பட்டது. வெறும் பத்திரிக்கை கொடுக்கறதால மட்டும் போதாதுமா, நம்ம நேர்ல போய் அவங்கள அழைக்கணும். இன்னொரு விஷயம், ஸ்வீட்டோட தான் அவங்கள போய் அழைக்கணும். சரிங்கம்மா, நான் இன்னைக்கே அவர்கிட்ட இத பத்தி பேசுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, உங்களுக்கு எது சரியோ அதை பண்ணுங்க. தேங்க்ஸ். நான் அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஆனா அவர் ஒத்துப்பாருன்னு தெரியல. பர்சனல் அக்கௌண்ட்ல நமக்கு இருந்த எல்லா பணத்தையும் நீ சொன்னங்கிறதுக்காக புதுசா ஷேர் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்யறதுன்னு புரியவே இல்லை. தீபாவளி போனஸ் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. உனக்கு என்ன தோணுது கார்த்திக்? இந்த விஷயங்களை பத்தி உன் அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லணுமா? அப்பதான் அவங்க செலவு செய்யும் போது நல்லா யோசிச்சு செய்வாங்க. இப்பவே சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாத்துக்க கார்த்திக், இந்த விஷயம் அர்ச்சனாவுக்கு மட்டும் தெரிய வேண்டாம். அப்பா, அர்ச்சனாவுக்கு எல்லாம் தெரியும். என்ன நீ எதுக்காக அர்ச்சனா கிட்ட இதை பத்தி சொன்ன? அவ தேவையில்லாம பாவம் ரொம்ப டென்ஷனா இருப்பாள்ல. அப்பா, அர்ச்சனாவுக்கு எல்லாமே தெரியாது, கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாம நான் அர்ச்சனா கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அதையே தான் நான் உங்ககிட்டயே சொல்றேன்ப்பா. இப்போ நம்ம புது ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்ல, அதுல இருந்து நமக்கு லாபம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ட்ரிப்லயே நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். கடவுள் அருளால இப்படிதான் நடக்கணும், இல்லைன்னா நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். யூரோப்ல என்னென்னமோ நடக்குது. அதால அங்க நிறைய பேரோட வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாப்பா, அங்க இருக்கிற கம்பெனிஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நஷ்டம். நல்ல விஷயம் என்னன்னா, நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. என்ன எல்லா ஏற்பாடு முடிஞ்சிருச்சா? ஆ, தனோ, எல்லாம் கோபி. வச்சுட்டல? பாலா, எல்லாரும் சீக்கிரமா இங்க வாங்க. இதோ வந்துட்டேன் பாட்டி. இந்த புடிங்க. எதுக்கு? இதுக்கு அனன்யா பிறந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுற முதல் தீபாவளி, அதனால எங்க சார்பா உங்க எல்லாருக்கும் பரிசு. ரொம்ப நன்றி. கடவுளே, வரமா. அம்மா ராதிகா, தங்கம் இல்லைன்னா வைரம் வாங்கணும். நீ என்ன வாங்க போற?
அம்மா நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா 6 வெள்ளி கிளாஸ் அப்புறம் தங்க முலாம் போட்ட தட்டு பூஜைக்காக. அப்புறம் சம்பந்திங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சல, எந்த குறையும் வைக்கலல்ல? எந்த குறையும் வைக்கலம்மா, எல்லாம் தயாரா இருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இதையெல்லாம் பார்க்கட்டும், அப்புறம் நாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். சரி, நீ போய் கூப்பிடு. சரி. என்னங்க? ஆ? ம், வாங்க. வாங்க. எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு ராதிகா. ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னங்க, இதையெல்லாம் நான் ஒண்ணும் தனியா வாங்கல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை செஞ்சோம். வந்தனா, அம்மா. இந்த பொருளை எல்லாம் ஜாக்கிரதையா கொண்டு போய் உள்ள வச்சிருமா. ஒரு பொருளை இடத்த மாத்தி வச்சா கூட நேரத்துக்கு நம்ம கைக்கு கிடைக்காது. அப்பா, தீபாவளி வாழ்த்து சொல்றதுக்கு அர்ச்சனா வீட்டுக்கு நம்ம எப்போ போறோம்? ஆ, உன்னோட அம்மா இல்ல உன் பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான். பஜார்ல லாஸ் அதிகமா இருக்கிறதுனால யூரோப்பியன் மார்க்கெட்லயும் லாஸ் அதிகமா இருக்கு. 7% லாஸ் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 700 கோடி லாஸ் ஆயிருக்கு. கடந்த 20 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு லாஸ் இது வரைக்கும் ஏற்பட்டதே இல்ல. இந்த டிராப் இதே மாதிரி போச்சுன்னா கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் ஆயிடும். ஹலோ. ஹலோ அகிலேஷ், நிலைமை எப்படி இருக்கு? நம்ம கம்பெனி ஷேர்ஸோட ரேட் என்ன? மார்க்கெட் ரொம்ப மோசமா கிராஷ் ஆயிருக்கு. டோட்டல் லாஸ். என்ன என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அகிலேஷ், இந்த ஷேர்ஸால கண்டிப்பா ப்ராஃபிட் வரும் நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அப்புறம் எப்படி? தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அகிலேஷ். உங்களுக்கு தான் தெரியும்ல, எங்க கிட்ட மிச்சம் இருந்த பணத்தையும் நாங்க இந்த ஷேர்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இப்ப எங்க கிட்ட இதை தவிர வேற எதுவுமே இல்ல. வீட்டு செலவுக்கு வச்சிருந்த பணத்தை கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, ஏதாவது பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ அம் ரியலி சாரி கார்த்திக். என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்னதுனால மட்டும் தான் நான் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்கேன். இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சார், இந்த மாதிரி ஆகும்னு நானும் நினைக்கல சார். இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ்னு உங்களுக்கு தெரியாது. அர்ச்சனா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நான் கீழே போறேன் கார்த்திக், நீ வா. கார்த்திக், கார்த்திக், நிலைமை இவ்வளவு தூரம் கை மீறி போயிருக்கு. நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம கம்பெனில ஏதோ சின்ன லாஸ் நடந்திருக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா இது என்னது? இது ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு கார்த்திக். கார்த்திக், விஷயம் இவ்ளோ சீரியஸா இருக்கும்போது நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? இப்ப நம்ம என்ன பண்றது? இனிமே என்ன நடக்கும்? தெரியல அர்ச்சனா, தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி கார்த்திக், ஆனா இத பத்தி அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் சொல்லிடணும் தான் வேண்டாம் தோணுது. அர்ச்சனா, அவங்க கிட்ட எப்படி இதெல்லாம் சொல்றது? என்னால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றது? அம்மா தீபாவளிக்காக எவ்வளவு திங்ஸ் வாங்கிருக்காங்கன்னு தெரியுமா? நகைக்காரர் வர போறாரு, அதுக்கான பணம் வேற கொடுக்கணும். இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கிருக்காங்க. லைட்ஸ், கிஃப்ட்ஸ், கர்டன்ஸ் எல்லாம். இதுக்கெல்லாம் வேற செட்டில் பண்ணணும். நாம என்ன பண்றது? அர்ச்சனா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி அழாத. எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நடக்க வேண்டியதை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்பவே அதை பத்தி எல்லாம் யோசிச்சு நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு அர்ச்சனா, சொத்து பணம்னு எனக்கு எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல. ஆனா நீ இந்த மாதிரி வேதனைப்பட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது அர்ச்சனா. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. நீ இதை பத்தி வீட்டுல இருக்கிற வேற யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இந்த வருஷமும் நம்ம தீபாவளிய எப்பவும் போல கொண்டாடணும். அதுல எந்த குறையும் இருக்க கூடாது அர்ச்சனா. ஆனா எப்படி கார்த்திக்?
அது எனக்கு தெரியாது அர்ச்சனா. நம்பிக்கையை தவிர இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு நீ எனக்கு துணையார. நல்ல வேலை சித்தி, அவ சீக்கிரம் தூங்கிட்டா. ராகுல், நீ ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்க? எங்க கூட வந்து இருக்கலாம்ல? இல்ல அனி, நான் இங்கேயே இருக்கேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்கு தீபாவளிக்கு என்ன gift வேணும்னு என்கிட்ட சொல்லு. MP3 பிளேயர் வேணும். தீபாவளி பண்டிகை ஆனாலும் பரிசு வாங்கி கொடுக்கணும்ல. ஆனா இதுக்கு பதிலா நீ எங்க எல்லாருக்குமே ஒண்ணு கொடுத்தாகணும். இந்த தடவை பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடு. எங்க எல்லாரோட நம்பிக்கையை நீ காப்பாத்துவல்ல? பதில் சொல்லு ராகுல். வாங்க. கிரிஜா, சிகப்பு நிறத்துல மஞ்சள் நிறத்துல எல்லாம் பேக் பண்ணிருக்கோம்ல, இதெல்லாம் லக்ஷ்மிக்கும் நந்தினிக்கும் கொடுக்க வேண்டியது. அதை எடுத்து தனியா வை. அப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் எங்க? அத கீழே வச்சிருக்கேன் பாருங்கம்மா. அது எல்லாத்தையும் கூட இதோட சேர்த்து வச்சிரு. இத பாருப்பா, இன்னைக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது சீக்கிரம் வாங்க. பொண்ணுங்க வீட்டுக்கு எப்படி தனியா போறது? அது பார்க்க நல்லா இருக்காது இல்ல? சரிங்க நீ, நாங்க யாராவது வரதுக்கு முயற்சி பண்றோம். இத பாருங்க, நம்ம சாந்தி 2 ஜோடி 3 ஜோடின்னு Dress வாங்கியிருக்கா. என்னமா நீ மாசம் மாசம் நிக்காம வேலையை பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாருப்பா கார்த்திக், இது நம்ம நந்தினிக்காக. நல்லா இருக்குல்ல? அப்புறம் இது நம்ம லட்சுமிக்காக. நம்ம சாந்தி அர்ச்சனாவுக்காக கூட நிறைய Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்புறம் நான் இன்னொன்னு வாங்கியிருக்கேன். அது என்னன்னு சொல்லவே மாட்டேன். என்னங்க, ஸ்வீட்டு முந்திரி எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் நந்தினி லட்சுமி வீட்டு ஆளுங்களுக்காக, அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற நம்ம உறவுக்காரங்களுக்காக வெள்ளியில செஞ்ச லட்சுமி தேவி சிலை வாங்கியிருக்கோம். ஐயோ அக்கா, வெள்ளி பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இன்னைக்கே நம்ம சொல்லி ஆகணும், இல்லைன்னா அப்புறம் எதுவுமே கிடைக்காதுக்கா. பெரியமா, இந்த வெள்ளி பாத்திரம்லாம் எதுக்காக? மறந்து போயிட்டியா அர்ச்சனா? எல்லா வருஷமும் நம்ம வெள்ளி பாத்திரத்துல தானே சாப்பாடு பரிமாறுவோம். ஆனா அம்மா, அதுக்கு இப்ப என்ன அவசியம்? அதான் நம்ம கிட்ட பழசெல்லாம். அதாவது நாம போன வருஷம் வாங்கினதெல்லாம் இருக்கும்ல, அதையே யூஸ் பண்ணிக்கலாமே. அர்ச்சனா, 2 வருஷமா நீயும் பாக்குறல, நம்ம புது பாத்திரத்துல தான் பரிமாறுவோம். அதுவும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் இப்படித்தான் வாங்கணும். பெரியமா, வெளிய யாரோ லைட் கொண்டு வந்திருக்காங்க. வந்துட்டாங்களா? அவங்கள உள்ள எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க பெரியமா. அத உள்ள கொண்டு வாங்க. காலையிலே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பாத்து கொண்டு வாங்க. கொண்டு வாப்பா, பத்திரமா கொண்டு வா. வாங்க வாங்க, எங்க வைங்க, மெதுவா. எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குமா? இந்த மாதிரி 6 ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சாந்தி, 6? அம்மா, அது 6 ரொம்ப அதிகம்மா. 2 போதுமே. கடையில நான் பேசிட்டு இருக்கும்போது நீயும் தானே அங்க இருந்த. நீ தானே 6 வாங்க சொல்லி சொன்ன. அதோட ஹால்ல 2, இங்க 2, அப்புறம் மொட்டை மாடியில 2. அம்மா, ஆனா இது ரொம்ப பெருசுமா. ஒரே லைட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல விஷயம் தானே அர்ச்சனா. வீடு வெளிச்சமா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லட்சுமியும் நமக்கு அதிகமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சரி கார்த்திக், நீ சொல்லு, இதெல்லாத்தையும் எங்க வைக்கலாம்?
இதெல்லாம் எங்க வைக்கணும்னு தோணுதோ நீங்க அங்கேயே வைங்க. அப்புறம் நாங்க சேர் இன்னும் மத்த பொருள்லாம் சொல்லியிருந்தோமே அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? அதெல்லாம் தீபாவளிக்கு அப்புறம் தான் கொண்டு வர முடியும் மேடம். ஐயோ இன்னைக்கே இவங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தெரியுமா? சரி விடுங்க, மீதி இருக்க பொருளெல்லாம் கொண்டு வாங்க. நீங்க வாங்கப்பா, மத்த லைட் எல்லாம் கொண்டு வரலாம். கார்த்திக் கிளம்பலாமா? சரிப்பா. அதுக்குள்ள 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ்க்கு போறோம். இன்னைக்கா? ஆமா சாந்தி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. வா கார்த்திக். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு போங்களேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. நாங்க 5 நிமிஷத்துல வந்துடுறோம். கார்த்திக், நீ கொஞ்சம் என் ரூமுக்கு வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரிப்பா. அர்ச்சனா, இங்க பாருமா, அந்த லைட் எல்லாம் எடுத்து வைக்க சொல்ல. அதுக்குள்ள நான் போய் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இல்லனா இன்னைக்கு கூட இவங்க 2 பேரும் சாப்பிடாம கிளம்பிடுவாங்க. அக்கா, ஒரு தடவை எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துருங்க. யார் வீட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு நான் எல்லாமே எழுதி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இன்னைக்கே தயார் பண்றேன்.